பார்வையில் இன்று நாம பார்க்க போறது அரசியல் கட்சிகள் எத்தனை வகைப்படும். அதாவது 1000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 1,00,000 இருக்கலாம், 1 கோடி கட்சிகளா இருந்தாலும் உலக அளவுல உள்ள கட்சிகளை நாம 3 பேசிக் கிளாசிபிகேஷன் குரூப்ஸ்குள்ள கொண்டுட்டு வரலாம். என்ன அப்படின்னா, ஒன்று தேசியவாத உணர்வு உள்ள கட்சிகள், 2வது அடிப்படைவாத தன்மை உள்ள கட்சிகள், 3வது இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் நான் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒன்றுக்கும் உதவாத ஒப்புக்கு சப்பானான நடுநிலையான கட்சிகள். வாக்காளர்களாக, பொறுப்புள்ள வாக்காளர்களாக நாம் இந்த நடுநிலை கட்சிகளை புறக்கணிக்கணும். ஏன்னா இவங்க ஏன் நடுநிலையை எடுக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு தன்மையும் கிடையாது. இவங்க வெறும் ஓட்டை பிரித்து தன் சுயநலத்துக்காக பாடுபடுறதுக்காக செயல்படுறவங்க தான் இந்த நடுநிலை கட்சிகள். இவங்க இந்த கட்சி கூடயும் சேருவாங்க, அந்த கட்சி கூடயும் சேருவாங்க. அதனால இந்த நடுநிலைங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று. இன்னைக்கு நீங்கள் நம்பி வாக்களிப்பீங்க, அவங்க நமக்கு நல்லது செய்கிறாங்கன்ட்டு, அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அடுத்த கெடுதலை பண்ணுற கட்சியோட சேர்ந்துருவாங்க. அப்போ அவங்க அந்த கொள்கை ரீதியாக அவங்கள நம்ப முடியாதது. கேட் ஆன் த வால் அப்படிமோ, மதில் மேல் பூனை அப்படின்ட்டு, இங்கேயும் சாயும் அங்கேயும் சாயும். அப்போ அவங்கள நம்பி பிரயோஜனம் இல்லை. அதனால அவங்க நாட்டுக்கு உகந்த தன்மையோடைய கட்சிகள் கிடையாது அப்படின்ட்டு பொறுப்புள்ள வாக்காளர்களாக நாம் பார்க்கணும். அதாவது கட்சிகள் பல இருந்தாலும் அந்த கட்சியோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்து தான் நாம் அதுக்கு தான் வாக்களிக்கணும். இப்போ நம்மளுக்கு இந்த நடுநிலை கட்சியெல்லாம் நம்ம புறக்கணிச்சிட்டோம்னா மீதி இருக்கிறது தேசியவாதமும் அடிப்படைவாதமும். இப்போ இது பாரத தேசத்தில் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எந்த மூலைக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த 2 தன்மைக்கான கட்சிகளும் இருக்கும். ஒன்று தேசத்தோட உடைமைகளை, தேசத்தோட இறையாண்மையை, தேசத்தோட தன்மையை, தேசத்தோட பண்பை பாதுகாக்கிற ஒரு உணர்வுள்ள, அந்த தேசத்துக்காகவே இருக்கிற அந்த பேட்ரியாட்டிக் ஃபீலிங் வாங்கல, அந்த பேட்ரியாட்டிசத்தோடு இருக்கிற, தேசபக்தியோடு இருக்கிற தன்மை உள்ள மக்கள் எல்லா நாட்டிலையும் இருப்பாங்க. அந்தந்த நாட்டோட பிரஜைகளில் நிறைய பேர் இந்த தேசியவாதிகளாக இருப்பாங்க. இன்னும் சிலர் அவங்களுக்கு நாட்டை பற்றி அக்கறையே கிடையாது. யார் கெட்டு போனா எல்லாமே யதார்த்தமாக எடுத்துக்கிறதுக்கு ஒரு தேசத்தோட தன்மை. இதில் என்ன இருக்குது, ஒன்னே நீ நம்ம நாடு என்ன பெருசா, அந்த நாட்டை பாரு இப்படி இருக்குன்னு கம்பேரிசனில் போய் நம்ம நாட்டோட மேம்பாட்டை குறை சொல்லிக்கிட்டு வேற சர்வதேசத்தை உள்ள சில சித்தாந்தத்தை எடுத்து இங்கே பூத்தி ஜாதி கலவரம், மத கலவரம், மொழி கலவரம், பிராந்திய கலவரம், இது எல்லாத்தையும் உண்டாக்கி அப்பப்போ நாட்டில் அமைதி இல்லாத ஒரு தன்மையை கொண்டுட்டு சலசலப்பை உண்டாக்குறதுல இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சாடிசம் அப்படின்ட்டே சொல்லலாம். நாடு அழிவை நோக்கி போகுது, கலாச்சார சீர்கேடுல போகுது அப்படின்னா இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள சாடிசம் உள்ள சித்தாந்தம் தான் இந்த அடிப்படைவாதிகள். அப்போ இவங்களோடது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டோட எந்த நாட்டுக்கு போனாலுமே அந்த நாட்டோட கலாச்சாரத்தை, அது பண்பை அழிச்சிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த சர்வதேச அளவில் உள்ள அந்த கொள்கைகளை பரப்பணும் அப்படின்னு. அதுதான் தீவிரவாதம் இதெல்லாம் அதிகரிக்கும். தேசியவாதத்தில் மேம்பாடு, பாதுகாப்பு, மக்களோட நலத்துக்காக சிந்திச்சு செயல்படுறது, இதெல்லாமே தேசியவாத தன்மையில் இருக்கும். அடிப்படைவாத தன்மையில் பிரிவினைவாதம், சண்டை சச்சரவு, உள்நாட்டு போர், வெளிநாட்டு போர், தீவிரவாதம், இது எல்லாமே இந்த அடிப்படைவாத தன்மையில் அதிகமாக ஊறி இருக்கும் அவங்களோட சிந்தனையில், சித்தாந்தத்தில். அப்போ வாக்காளர்கள் ஆகிய நாம தேசியவாத கட்சியை பார்க்குறோமா, அடிப்படைவாத கட்சியை பார்க்குறோமா, நடுநிலை கட்சியை பார்க்குறோமா? ஏன்னா யாரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நம்மளோட வாழ்வாதாரம், நம்மளோட பாதுகாப்பு, நம்மளோட எதிர்காலம், நாட்டோட முன்னேற்றம், நாட்டோட அமைதி எல்லாமே அடங்கியிருக்கு. அதனால பொறுப்புள்ள வாக்காளர்களாக நாம் பெரும்பாலும் நல்ல கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும். அந்த கட்சிகள் பெரும்பாலும் தேசத்தை பாதுகாக்கிறதுக்கும்
மக்களின் ஒற்றுமைக்காகவும் தேசத்தின் அடையாளத்தை நிலைநாட்டுறதுக்கும் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்றோம்ல, இந்த மாதிரி தன்மை எல்லாத்தையும் கொண்டுட்டு வர்ற ஒரு கட்சியா தான் நம்ம பார்த்து தேர்ந்தெடுக்கணும். அதனால இந்த நடுநிலை கட்சிகளை நாம கண்டுக்கிடவே வேண்டாம். ஆனா நம்ம வாக்களிக்க போறது தேசியவாதத்தை ஆதரிச்சோம்னா நாட்டோட முன்னேற்றம் நடக்கும். அடிப்படைவாத கட்சிக்கு நாம வாக்களிச்சோம்னா தேசத்தோட அழிவும் மக்களோட துன்பமும் தான் அங்க இருக்கும் அப்படிங்கிறத நாம மனசுல எடுத்துக்கிடணும்.